உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஜூன் மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் வரார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன், 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் கேது பகவான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 12ஆம் இடத்தில் சனி பகவான். இதுதான் இந்த மாதத்துடைய உங்களுடைய கிரகநிலையாக இருப்போது. பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே நல்லா பெருசாக சாதிக்கணும், நம்ம தான் எதுலேயும் முதன்மையாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகணும், போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. எல்லாரும் எதுக்காக ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் பண வரவுகள் ஏதாவது வந்துடாதா? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் பணம் சார்ந்த விஷயமா நிறைய பேருக்கு இருக்குது. அதில் மேஷ ராசி என்பவர்களுக்கு கடுமையான பாதிப்பு அதிகமாக இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குமான்னு கேட்டால் ஆமாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் வரார். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இப்போ நீண்ட காலமாக பணம் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வரல, அது வரும். அதேமாதிரி வெளியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, அது எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் சரி. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பணம் தேவைன்னு கிடையாது, எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் பணம் தேவை இருக்குது. வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பண தேவைக்காக ஓடக்கூடிய சூழ்நிலை. அதே போல் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா படிப்புக்கு உயர் படிப்பு சேர்றதுக்கு அப்பா எப்படியாவது என்னை சேர்த்துட மாட்டாரா, அப்பா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு, வெளில கேட்டிருக்கேன்னு சொல்கிறாரு, கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி உள்ள மாணவர்களுக்கு, அதே போல் பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய மேஷராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வயதானவர்கள்லாம் பணம் வெளியில் கொடுத்து மாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. நேரம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நேரம் சரியில்லாதனால வயதானவர்கள்லாம் பணம் வாங்க முடியல, செய்ய முடியலன்ற ஒரு நிலைமை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்கள், பெண்கள் முக்கியமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். வீட்டில் பிரச்சனை, இல்லை உடல் ரீதியான பாதிப்பு, இல்லை வேலை போயிருக்கும், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். அவங்க எல்லாமே ஒரு வேலை கிடைச்சி நம்மளுக்கு ஒரு சம்பளம் வாங்க வராதா, இல்லை நல்ல சம்பளம் கிடைக்காதா, ஒரு பதவி கிடைக்காதா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா, ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுக்கூடிய அனைத்து மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னா அல்ல பணம். அந்த அல்ல பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் 2ஆம் இடத்தில் சூரியன். நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். இப்போ நிறைய மேஷராசி என்பவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. பார்த்திங்கன்னா சில பேர் பிடபிள்யூடி கான்ட்ராக்டராக இருப்பீங்க, இல்லை ஏதாவது அரசாங்கம் சார்ந்த ஏதாவது லோன் எடுத்து கொடுத்து ஏதாவது பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அரசாங்கம் சார்ந்த வேலைகள் ஏதாவது செய்வீங்க. அதே போல் அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடிய நபர்கள், அதே போல் அரசியல்வாதிகள், அது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். முதல்ல உங்கள் பேரில் இருந்த கெட்ட பேர், நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு அரசு சார்ந்த துறையில் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கெட்ட பேர் கடந்த மாதத்தில் நிறைய நடந்திருக்கும். அதுவும் முக்கியமாக லாஸ்ட் 1.5 இயரில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன். உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்துருப்பாங்க, உலகை பற்றி தப்பாக யாராவது சொல்லியிருப்பாங்க, உங்கள் உயர் அதிகாரிகிட்ட, உங்கள் மேலே இருக்கவங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. நிறைய மேஷராசியில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வேலை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், என் பொண்ணுக்கு கிடைக்கல, என் பையனுக்கு கிடைக்கல, பையன் மேஷராசி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக மெனக்கெடல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும். இல்லை அரசாங்க வேலைக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புள்ள மாதமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யலாம், ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு செய்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனை உள்ள மேஷராசி என்பவர்கள், நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னா
கணவன் மனைவி கூட இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ப்ராப்ளமாக, அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், யாராவது ஏதாவது தவறாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான விஷயங்களை செய்வது சிறப்பு. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் தீரும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், ஒரு அந்நுண்ணியம் அதிகமாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பிரச்சனை இருக்குது இல்லை அதை விட்டுருங்க, நீங்கள் சாதாரணமாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப அந்யோன்யமாக வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கு, ஒரு சின்ன ஒரு ஜாலி டூர் போகிறதுக்கு, இல்லை வெளில எங்கேயா ஒரு ஷாப்பிங் போகிறதுக்கு, அது மாதிரிலாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகனுக்கு உகந்த மாதம் வைகாசி மாதம். அதனால் முருகப்பெருமான் அப்படின்னாவே நிலத்துக்கு சொந்தக்காரர். இந்த அகில உலகத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் முருகப்பெருமான் தான். அதில் வைகாசி மாதத்தில் ஒரு வண்டி வாங்கணும். அது 2 வீலராக கூட இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு காராக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். இல்லை நான் ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ் தான். அதேமாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இடம் சார்ந்த விற்கலை, அதனால் என்னால் லோன் கட்ட முடியல, அதனால் என்னால் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட்டில் நான் டாக்குமெண்ட்டை ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்க போகிறேன், விற்க முடியாமல் இருக்குது, அது ப்ராப்பர்ட்டி ப்ளெட்ஜ் பண்ணதுனால விற்க முடியாமல் இருக்கான்னு தெரியல. சில பேர்லாம் வந்து பணம்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு கூட திருப்பி வாங்க வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பவர்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனை, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டே பிரச்சனையாக இருக்க வச்சுக்கேன், அதில் ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதேமாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான தோஷங்கள் எல்லாமே அற்புதமாக விலகக்கூடிய ஒரு நேரம். இடம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம், வீடு கட்டலாம், ஒரு மாடியில் ஒரு ரூம் போடணும், ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதே வீட்டில் ஒரு இன்டீரியர் பண்ணணும், செய்யணும், அந்த மாதிரி ஆசைகள் நிறைய வரும். எப்படியாவது ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இந்த மாதத்தில் நிறைய வரும். நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை சார் கடன் பிரச்சனை இருக்குது, கடனில் இருக்கும்போது எப்படி சார் வீடு வாங்க முடியும் அப்படிலாம் சில பேர்லாம் கேட்பாங்க. நேரம் தான் காரணம். எவ்வளோ பெரிய கடன் வச்சுருக்கவங்களாம் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய ஜாதகத்தெல்லாம் நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே நேரம் தான். அந்த நேரம் காலம் வரும்போது சில விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப சந்தோஷமாக கலகலப்பாக ரொம்ப நிம்மதியாக ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்துல உள்ளார். அதே போல் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிறைய வரும். இந்த மாதம் கொஞ்சம் அதிகம் மெனக்கெடணும், வேறு ஒன்றும் இல்லை. மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 7 சனி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான மெனக்கெடல்கள் இருக்கணும். அதில் ஒரு நம்பகத்தன்மையோட மெனக்கெடல் இருக்கணும், ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏமாறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். அதே சுப செலவுகள் நிறைய செய்யறதுக்கு, ஒரு இடம் வாங்குறது, வீடு, அந்த மாதிரி சில முயற்சிகள் பண்ணுங்கள். ஒரு பேங்க் லோன் வாங்குறது அந்த மாதிரி வச்சிங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வராது. சனி பகவான் 12ஆம் இடத்துல உடல் ரீதியான சில தொந்தரவுகளை கொடுக்கும். இருந்தாலும் அதை சுபமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வேலை, ஏதாவது வெளியில் போகிறது செய்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய மன மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க போது, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, அது பணமாக இருக்கலாம், வெளியில் போகிறது, ஜாலியாக வர்றது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். ஒரு இடம் வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோன்ற ஒரு ஆசையில் அந்த மாதிரிலாம் வீடு பார்க்குறதுக்கு, இடம் பார்க்குறதுக்கெலாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நிறைய புதிய வாய்ப்புகள், அதே மாதிரி புதுசாக வந்து சில பண வசதினால் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மேஷராசி என்பதற்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தகுந்தால் போல் தசா புத்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தசையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தசா புத்திக்கு தான் உண்டு. அப்போ நல்ல கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நான் சொல்கிற பலன்களை விட அதிகமாக நடக்கும். தீய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் PDF வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அதில் பலன் வராது. அது 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குறது, அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள்லாம் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.